கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாள் முழுவதுமாக கண்ணிமணி போல பாதுகாத்தார், சுகபலன் ஜீவன் தந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். போக்கிலும் மரத்திலும் அவருடைய கிருபை கூட இருந்தது, அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரம் நடைபெற்ற எல்லா ஆராதனைகளிலும் வியாழக்கிழமை நடந்த அன்பின் விருந்து, வெள்ளிக்கிழமை ஆட்டுமரண ஆராதனை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த பண்டிகை, எல்லா பண்டிகையிலும் கொண்டாடும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாடுமரணங்களில் கூட அநேக வேத வசனங்களை அதிகமாக எடுத்து ஜனங்களுக்கு போதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலே செய்திக்காக காத்திருக்கும் போது அநேகருக்கு ஒரு சில வசனங்கள் உணர்த்தப்பட்டது. அந்த வசனங்களை நாம் தியானித்து நம்முடைய ஆத்மாவிற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. சங்கீதம் 27வது அதிகாரம் 1வது சங்கீதம் 27வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பாருங்க, யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன்? இந்த வசனங்கள், இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன்? பாருங்க, இந்த வார்த்தையை தாவீது எந்த சூழ்நிலையில் தாவீது எழுதுகிறார் என்றால், அதாவது ஒரு போராட்டத்தின் மத்தியில் இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். எப்படிப்பட்டதான ஒரு போராட்டம் என்றால், சங்கீதம் 27ல 2வது வசனம், 3வது வசனம், 10வது வசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எதிரிகளால் சூழப்பட்டிருந்தார். தாவீது எதிரிகளால் சூழப்பட்டிருந்தார். அவர் உயிருக்கு ஆபத்து அதிகமாக இருந்தது. மனித ஆதரவு இல்லாமல் அவன் இல்லாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தார். சவுல், அதாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இருந்தார். எப்படிப்பட்டதான நோக்கம் பாருங்க, தினமும் அவனை தேடினார். அதாவது சவுல் எப்படியாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று தினமும் அவனை தேடிக் கொண்டிருந்தார். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 14வது வசனம். பாருங்க, சவுல் அனுதினம், சவுல் ஒரு ராஜா, இஸ்ரேல் தேசத்திற்கு ஒரு ராஜா. ஆனா சாதாரண ஒரு மனிதனுக்காக எல்லா படைப்பலத்தையும் எடுத்துக்கிட்டு திரட்டி கொண்டு அதாவது தாவீதுக்கு பின் செல்கிறான். ஏனென்றால் எப்படியாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் பண்ணி அவனுக்கு பின்னாக சென்று அனுதினமும் அவனை தேடிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, அதனால் தாவீது சவுலுக்கு பயந்து உயிர் தப்பி ஓடி குகையில ஒளிந்து கொள்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் தான் தாவீது இந்த வார்த்தையை எழுதுகிறார். யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பயம், அடுத்ததாக பாருங்க, யாருக்கு அஞ்சுவேன், அஃப்ரைட். அதாவது ரெண்டு காரியங்களை குறித்து இந்த நாட்கள்ல சற்று விரிவாக தியானிப்போம். பாருங்க, பயம் உள்ளான மனதில் இருந்து வருகிற ஒரு குரலாக இருக்கிறது. அது ஒரு குரல் தான். பயம் என்பது நமக்கு உள்ளாக ஒரு உள்ளான மனதில் இருந்து ஒரு குரல் வந்து கொண்டே இருக்கும். அதாவது இன்னும் நடக்காத விஷயத்திற்காக, இன்னும் அந்த விஷயம், அந்த ஒரு காரியம் நடந்திருக்காது, ஆனால் நடக்காத ஒரு விஷயத்திற்காக ஒரு குரல் உள்ளுக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, எதிர்காலம் பற்றிய ஒரு கலக்கம், அது இன்னும் நடந்திருக்காது, ஆனால் உள்ளுக்குள்ளாக ஒரு பயம் இருக்கும். என்ன ஆகும் என்ற சிந்தனை, ஒரு பயம் உள்ளுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும். பாருங்க, பயம் அது ஒரு ட்ராப் மாதிரி இருக்கும். அது ஒரு ட்ராப் தான், ஒரு கண்ணி மாதிரி. நீதிமொழிகள் 29:25. அது ஒரு கண்ணியை வருவிக்கும். பாருங்க, அது நம்ம பிடித்து விடுமோ என்ற ஒரு கவலை.
அது ஒரு ட்ராப் மாதிரி தான். அந்த ஒரு பயம் எங்கிருந்து வருது என்றால் நம்பிக்கை இல்லாத இடத்துல உருவாகும் ஒரு கற்பனை தான் ஒரு பயம். அதாவது நம்பிக்கை இல்லாத இடத்துல இருந்து உருவாகும் ஒரு கற்பனை. பாருங்க, இன்னும் பிரச்சனையே வந்திருக்காது, ஆனா பிரச்சனை வந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கும். பாருங்க, இன்னும் மூன்றாவது உலகம் போர் ஸ்டார்ட் ஆகல, இன்னும் வரவே இல்லை. ஆனா ஒரு பயத்தினால ஒரு டென்ஷன் இருக்கு. பாருங்க, ஐயோ வந்து விடுமோ என்ற ஒரு பயத்தினால எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும். பாருங்க, இப்ப எனக்கு வேலை போகல, ஆனாலும் ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. ஐயோ வேலை போயிருமோ என்ற ஒரு பயம், ஒரு டென்ஷன். அப்ப பயம் என்பது அதாவது உண்மையை விட கற்பனை தான் அதிகமாக இருக்கும். பயம் வந்துவிட்டால் அதாவது தேவனை விட பிரச்சனையை பெரிதாக பார்த்து ஒரு நிலை. நமக்கு பயம் வந்துட்டா தேவனை மறந்து விடுவோம், எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். அந்த பிரச்சனை தான் அது ஒரு பெரிய ஒரு ஒரு காரியமாக பார்க்கக்கூடிய பெரிதான அந்த பிரச்சனையை பெரிதாக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஒரு பயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு வேதத்திலிருந்து அநேக உதாரணங்கள் கொடுக்கலாம். இப்ப இந்த பயத்திற்கு ரெண்டே ஒரு சம்பவம் நாம வேதத்திலிருந்து பார்ப்போம். முதல் சம்பவம் பாருங்க, எலியா. 1 ராஜாக்கள் 19:3. 1 ராஜாக்கள் 19:3. எழுந்து தன் பிராணனைக்காக யூதாவை சேர்ந்து பெயர்செபாவுக்கு புறப்பட்டு தன் வேலைக்காரை அங்கே நிறுத்திவிட்டார். பாருங்க, இவர் யாரு? எலியா, ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இதால் மன அழுத்தத்தினால் இவருக்கு ஒரு பயம் உண்டாகிறது. அதாவது எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அக்னியை இறக்கினார். அதுக்கு முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அக்னியை இறக்கி, வானத்திலிருந்து அக்னியை இறக்கினார். கர்த்தருக்கு முன்பாக நின்ற ஒரு தேவ மனிதர், மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்தவர். ஆனால் ஒரு துஷ்ட பெண்ணின் அதாவது வார்த்தைக்கு பயந்தார். பயந்தது நிமித்தமாக பாருங்க, ஏன் பயந்தார் என்றால் உள்ளத்துல ஒரு சோர்வு உண்டாகிவிட்டது. எலியா பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், ஆனா ஏன் பயந்தார் என்றால் உள்ளத்துல ஒரு சோர்வு, அதாவது மன அழுத்தம். அதனுடைய வெளிப்பாடுதான் போய் தேவனிடத்தில் முறையிடுகிறார். ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும், உயிர் வாழ்ந்ததெல்லாம் போதும், இனிமேல் உங்களுடைய ஊழியத்தெல்லாம் செய்ய மாட்டார், நீர் என்னை எடுத்துக்கொள்ளும், போதும், இந்த வாழ்க்கை போதும் அப்படி என்று ஒரு மன அழுத்தத்தினால், ஒரு சோர்வினால் அதனுடைய வெளிப்பாடு ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஒரு மன அழுத்தத்தினால் ஒரு பயம் உண்டாகிவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, பயம் பல நேரங்களில ஆவிக்குரிய பலவீனத்தினால் அது உண்டாகிறதா அல்ல. பல நேரங்களில பயம் பாவத்தினாலோ அல்லது சோதனையினாலோ அல்லது பிசாசினாலோ உண்டாகிறது அல்ல. அப்ப பயம் விசுவாசிகளுக்கு, மனிதர்களுக்கு உண்டாகிற ஒரு மன அழுத்தம், ஒரு சோர்வினால் உண்டாகிறது. ஆகையால் பல நேரங்களில பாருங்க, விசுவாசத்தின் பிள்ளைகள் கூட மன அழுத்தத்தின் மூலமாக பயம் உண்டாகும். அந்த பயம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், வாயிலிருந்த வார்த்தைகள், அதாவது இதுவரை தேவனை நாம பிடித்துக் கொண்டிருப்போம். அந்த பிரச்சனை தான் தேவனுக்கு இந்த பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட அவருக்கு தேவனை அந்த நேரத்தில் விட்டுவிட்டார். அந்த பிரச்சனை தான் அவருக்கு பெரிதாக முன்னாடி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக பாருங்க, இந்த பயம் இஸ்ரேல் ஜனங்கள், இது கற்பனை. அதாவது என்னாகும் 13வது அதிகாரம் 33வது வசனம். என்னாகும் 13:33. போதும் பாருங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்கு, எங்கள் கண்களுக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். எல்லா அதாவது சமுத்திரத்தை இரண்டாக பிரிந்து அதை பார்த்த அந்த ஜனம் இப்பொழுது பாருங்க, அவர்கள் வெட்டுக்கிளிகளை போல காணப்பட்டோம். ஆனால் உண்மையில அவர்கள் வெட்டுக்கிளிகளாக இருந்தார்களா? இல்ல. அவர்கள் பெரிய ஒரு தேவனுடைய படையே அவர்களுடைய பக்கம் இருந்தது. ஆனால் பயத்தினால தாங்கள் யார் என்ற உண்மையை மறந்து
தங்கள் பக்கம் யார் இருக்கிறார்கள் அதையும் மறந்துட்டாங்க. தங்களுக்காக யார் யுத்தம் பண்ண போகிறார் அந்த காரியத்தையும் மறந்துட்டாங்க. அந்த உண்மை எல்லாவற்றையும் மறந்து நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் என்று ஒரு பயத்தினால் உணரினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயம் வந்துச்சுன்னா அது ஒரு தவறான அடையாளம். அதாவது அது ஒரு ராங் ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டிய மறைக்கிறதுக்கு சமமாக இருக்கிறது நம்முடைய அடையாளம். பயம் வந்துச்சுன்னா நம்முடைய அடையாளம் மறந்து விடும், மறைத்து விடுவோம். பயம் வந்துச்சுன்னா நாம் தேவனுடைய பிள்ளை என்ற அடையாளத்தை நாம மறந்து விடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப யாருக்கு பயப்படுவேன்? தாவீது பக்தன் எழுதுகிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? அடுத்ததாக பாருங்க, யாருக்கு அஞ்சுவேன்? அதாவது இது அஃப்ரைட், அதாவது அஞ்சுதல் என்றால் வெளியிலிருந்து வரும் ஒரு தாக்கம். மனிதர்களாக கூட இருக்கலாம், சூழ்நிலைகளாக கூட இருக்கலாம், அல்லது அநேக தாக்குதல்கள், அநேக வார்த்தைகள் மூலமாக வரக்கூடிய ஒரு தாக்குதல்கள் கூட இருக்கலாம். இது நிஜமாக, அதாவது நமக்கு நடக்கும் விஷயங்களுக்கு எதிரான ஒரு ரியாக்ஷன் தான் இந்த அஞ்சுதல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, உதாரணமாக பாருங்க, குடும்பத்துல யாராவது எதிர்க்கிறவர்களாக கூட இருக்கலாம், வேலையில பிரச்சனை இருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கோம், ஆனா அந்த பிரச்சனையை அதை கண்டு நாம அஞ்சு இருப்போம். அடுத்தது பாருங்க, அதாவது இது உண்மையிலே நடந்திருக்கிற காரியங்களாக இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் நம்மளை யாராவது எதிர்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பயம் இது ஒரு கற்பனை தான். அதாவது ஒரு கற்பனை அல்ல, ஒரு இமேஜினேஷன் அல்ல. இந்த அஞ்சுதல் பாருங்க, இது ரியாக்ஷன் தான். ஒரு உதாரணம் பாருங்க, தானியேல் 6:16. தானியேல் 6:16. தானியேல் 6:16. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது நந்தினி மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தார். பாருங்க, இங்க தானியேலை எங்க போட்டாங்க? சிங்க குகையில போட்டாங்க. இது ஒரு டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலையில அவன் காணப்பட்டான். அதாவது உயிருக்கு ஆபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை, மரண சூழ்நிலை. அதாவது அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் தெரியாது. அப்ப நாம சிங்கங்களுக்கு தப்ப முடியுமா? ஒருபோதும் தப்ப முடியாது. நம்ம தூக்கி சிங்க கெபியில போட்டா அடுத்த நிமிஷம் நம்ம உயிர் என்ன ஆகுது தெரியாது. ஆனா தானியேலை தூக்கி போட்டுட்டாங்க. இப்ப உயிருக்கு அதாவது உத்தரவாதம் இல்ல. ஒரு அஞ்சத்தக்கதான ஒரு சூழ்நிலையில பாருங்க, தேவன் செயல்படுறார். பாருங்க, தேவன் அந்த இடத்துல இறங்குகிறார். தேவன் செய்தது என்ன? சிங்கத்தின் வாயை கட்டி விட்டார். தானியேல் 6:22. வாயை கட்டி போட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை. அதாவது அடுத்த நிமிஷம் உயிர் என்ன ஆகுதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தானியேல் இருந்தார். ஆனால் சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி விட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தா தேவன் நமக்காக இறங்கி அவருடைய கிரியைகளை செய்வார். அடுத்ததாக பாருங்க, தாவீது 1 சாமுவேல் 17:24. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். 1 சாமுவேல் 17:24. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். பாருங்க, அந்த தாவீது பாருங்க, கோலியாத்தை பார்த்து மிகவும் எல்லாரும் அஞ்சினார்கள். அதாவது இஸ்ரேல் படை, எல்லா படையும் கோலியாத்தை பார்த்து பயந்து ஓடி போய்விட்டார்கள். ஆனால் இது உண்மையான நடந்த சம்பவம், இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா தாவீது பாருங்க, கோலியாத்தை என்ன பண்ணார்? எதிர்த்து நின்றார். அதாவது பெரிய எதிரி நிமித்தம் உண்டான ஒரு அஞ்சுதல் யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஆனால் தாவீது மாத்திரம் என்ன சொல்றார்? நான் சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் வருகிறார். மத்த எல்லாரும் எப்படி வந்தாங்க எனக்கு தெரியாது. மத்த எல்லாரும் பயந்து கொண்டு ஒரு அஞ்சி கொண்டு வந்தாங்க. ஆனால் நான் அப்படி வரல. அவர் தாவீது சொல்றார் பாருங்க, நான் சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா பாருங்க, அவரிடத்துல பயம் கிடையாது.
அப்படி பயம் வந்தாலும் தேவன் என்ன பண்ணுவார்? நமக்காக அந்த இடத்துல யுத்தம் செய்வார். ஹalleluya. நம்முடைய விசுவாசத்தினால் அதை நாம ஜெயிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப இந்த பயம், இந்த அஞ்சுதல், இது ரெண்டையும் நாம இந்த நாட்கள்ல மேற்கொள்ள வேண்டும். இது எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதாவது ஆவிக்குரிய மனிதர்களுக்கு, விசுவாசிகளுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பயத்துல நம்ம அதிகமாக பயம் இருந்தா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மிடத்துல பாருங்க, அது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக எலியாவுக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தார்கள், அவர்களுக்கு அது கேள்விக்குறியாக மாறிவிட்டது. ஆனால் நமக்கு இந்த நாட்கள்ல இந்த பயம், இந்த அஞ்சுதல் ஒரு கேள்விக்குறியாக மாறாம இருக்க வேண்டும்னா நாம இந்த நாட்கள்ல பாருங்க, இயேசு இந்த பயத்தையும் இந்த அஞ்சுதலையும் எப்படி ஜெயித்தார் அதை குறித்து நாம சற்று தியானிப்போம். இயேசு ஜெயித்திருக்கிறார், ஆகவே நாமும் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்மிடத்துல உருவாகும். பாருங்க, இயேசுவுக்கு பயம், அஞ்சுதல் இருந்தது. அவரும் இயேசுவும் பயந்தார், அதாவது அழுத்தத்தையும் உணர்ந்தார். ஆனால் அவர் ஒருபோதும் தோற்கவில்லை. உதாரணம் பாருங்க, கெத்செமனே தோட்டத்துல, அந்த கெத்செமனே தோட்டத்தினோட அனுபவம் பாருங்க, அவருடைய ஆவி கலங்கினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பாருங்க, ரோம போர் சேவகர் அவரை சூழ்ந்து கொண்டு அடிக்கிற போது அவர் உள்ளுக்குள்ளாக ஒரு அழுத்தத்தை உணர்ந்தார், ஒரு பயத்தை உணர்ந்தார். ஆனாலும் இயேசு ஜெயித்தார். ஹalleluya. இந்த இயேசுவின் ஜெயத்தினுடைய ரகசியத்தை இந்த நாட்கள்ல நாம சற்று தியானிப்போம். லூக்கா 23:46. லூக்கா 23:46. முதல் காரியம் பாருங்க, தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயம் அதிகமாக இருந்தாலும், அதாவது சூழ்நிலைகள் மோசமாக அல்லது சாதகம் இல்லாமல் இருந்தாலும், இயேசு தேவன் மேல் வைத்த நம்பிக்கை அவர் ஒருபோதும் இழக்கவில்லை. அவருக்கு பயம் இருந்தது, அவரும் அழுத்தத்தை உணர்ந்தார். இந்த கடைசி நேரத்துல அவருக்கு ஒரு பயம் வந்து விட்டது, ஒரு அழுத்தத்தை அவர் உணர்ந்தார். ஆனாலும் அவர் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார். முழுவதுமாக தேவனை, பிதாவை நம்பினார். நம்பின நிமித்தமாக அவர் அந்த பயத்தை அவர் ஜெயித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறோமா? அடுத்ததாக பாருங்க, லூக்கா 22:41. முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். இரண்டாவது பாருங்க, முழங்கால் படியிட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தின் மூலமாக இந்த பயத்தை மேற்கொண்டார். இயேசுவுக்கு பயம் உண்டான போது அவர் ஓடி ஒளியவில்லை, அவர் பயத்தை சந்தித்தார். அதாவது அஞ்சத்தக்கதான சூழ்நிலைகள், அதை எல்லாவற்றையும் சந்தித்தார். எப்படி? பயத்தினால சந்திக்கல, மாறாக ஜெபத்தினால சந்தித்தார். ஹalleluya. அதாவது ஜெபத்தினால சந்தித்து அதை மேற்கொண்டார். அவருக்கு நம்மளை போல பாடுகள், பயம், அந்த அஞ்சத்தக்கதான ஒரு சம்பவம் நடந்தாலும் அவர் என்ன பண்ணினார்? அதை பார்த்து ஓடி ஒளியல. ஐயோ பயம் இருக்கிறது, ஐயோ இந்த கல்வாரியில நம்மை சிலுவையில் அடிக்க போகிறார்கள், அந்த பயத்துல கெத்செமனே தோட்டத்துல அப்படி அவர் அழுத்தத்தை உணர்ந்தார். ஆனாலும் அந்த பயத்தை கண்டு ஓடி ஒளியல, மாறாக ஃபேஸ் பண்ணினார். பயத்தை ஃபேஸ் பண்ணினார். எப்படி ஃபேஸ் பண்ணினார்? ஜெபத்தின் மூலமாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தினால் அந்த பயத்தை மேற்கொண்டார். அடுத்ததாக பாருங்க, மத்தேயு 26:39. மத்தேயு 26:39.
ஜெபம் பண்ணி பாருங்க, முகங்குப்புற விழுந்து முழுமையாக ஒப்படைத்தார். அப்படியே சாஸ்திராங்கமாக விழுந்து விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முகங்குப்புற விழுந்து பாருங்க, நமது கட்டுப்பாட்டை இழக்கும் போது பயம் உண்டாகும். இப்ப பாருங்க, நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம், கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? கட்டுப்பாட்டை இழந்துச்சுன்னா உடனே உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். பயம் வந்து என்ன ஆகும்? அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் என்று ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொண்டா என்ன ஆகும்? அடுத்த இப்ப நான் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன், பிரேக் பிடிக்கல அப்படின்னா என்ன ஆகும்? அந்த காரிய கட்டுப்பாட்டை மீறி அது போயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் குப்பர கவுந்து அது ஆக்சிடென்ட் ஆகி அந்த பயம். இயேசு தன்னுடைய கட்டுப்பாட்டை ஒருபோதும் இழக்கவில்லை, மாறாக அப்படியே சாஸ்திராங்கமாக விழுந்து விட்டார். சாஸ்திராங்கமாக விழுந்து முழுமையாக பிதாவுக்கு ஒப்படைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாறாக நம்மை முழுமையாக ஒப்படைத்தார். இந்த நாட்கள்ல நமக்கு பயம் வருகிறதா? நாம் முழுமையாக நம்மை ஒப்படைக்க வேண்டும், சாஸ்திரமாக விழுந்து விட வேண்டும், அவருடைய பாதத்துல விழுந்து விட வேண்டும். அடுத்ததாக பாருங்க, ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டோம், ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கட்டுகிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாது. அவர் வாயை திறக்க. அடுத்ததாக பாருங்க, அதாவது சாந்தமாகவும் மௌனமாகவும் இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வாய் திறக்கவே இல்லை. அதாவது தன்னை காப்பாற்றும்படி அந்த இடத்துல அதாவது பேசவே இல்லை. பிதாவின் திட்டத்தை அறிந்து அமைதியாக இருந்து விட்டார். பிதாவின் திட்டம் என்ன? இவர் இயேசு சிலுவையில அறையப்பட வேண்டும், எல்லார் மத்தியில அவமானப்பட வேண்டும். அந்த பயம் இருந்தது. அதாவது அவருக்கு பயம் இருந்தது. எல்லாரும் என்ன இவ்வளவு நாள் நான் ஊழிய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இப்ப இந்த சிலுவையில அறைய கொண்டு போகிறார்களே என்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் பிதாவின் திட்டத்திற்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். ரொம்ப சாந்தமாகவும் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்துவிட. சில மனிதர்கள் பாருங்க, தவறு செய்து மாட்டிக்கொள்ளும் போது பயத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா அநேகருக்கு அந்த காரியத்தை சொல்லுவாங்க. இந்த நாட்களை பாத்தீங்கன்னா ஒரு சில காரியத்துல மாட்டிக்கொண்டார்கள், தவறு செஞ்சாருன்னா உடனே போன் பண்ணி உடனே அதான் தாங்க நிரபராதிகள் போல காட்டிக் கொள்வார்கள். நான் அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, அவங்கதான் அப்படி பண்ணாங்க அப்படி என்று நிரபராதி போல காட்டிக் கொள்வார்கள். ஆனால் உண்மையான தேவ பிள்ளைகள் அதாவது அமைதியாக இருந்து விடுவார்கள். இயேசுவை போல அமைதியாக இருந்து விடுவார்கள். சில வேளைகளில் பாருங்க, அமைதி வந்து பெரிய ஒரு ஆயுதமாக மாறும். நாம் அமைதியா இருக்கும் போது அது ஒரு பெரிய ஆயுதமாக மாறும். வார்த்தையினால் அதிகமாக பேசி அதாவது சாதிப்பதை காட்டிலும் அமைதியாக இருந்தால் தேவன் கிரியை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. ஒரு சில நாட்கள் நமக்கு பயம் வந்துச்சுன்னா நாம என்ன பண்ணணும்? சாந்தமாகவும் மௌனமாகவும் இருந்து விட வேண்டும். நம்ம அந்த நேரத்துல நம்ம வாயை திறந்தா நம்ம வாயிலிருந்து அநேக வார்த்தைகள் வெளிப்பட்டு விடும். அகாத வார்த்தைகள் வெளிப்பட்டு விடும், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வெளிப்பட்டு விடும். ஆகவே சில வேளைகளில நமக்கு பயம் வந்துச்சுன்னா உடனே சாந்தமாகவும் மௌனமாகவும் இருந்து விட வேண்டும். தேவன் கிரியை நடப்பிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இந்த பயத்தையும் இந்த அஞ்சுதலையும் எப்படி தான் ஜெயித்தார்? அதாவது தேவனே நம்பிக்கை வைத்தார். அடுத்ததாக பாருங்க, முழங்கால் படியிட்டார், ஜெபத்தின் மூலமாக ஜெயித்தார், முழுமையாக தம்மை ஒப்பு கொடுத்தார். அடுத்ததாக பாருங்க, சாந்தமாகவும் மௌனமாகவும் இருந்து விட்டார். அவர் வாய் திறக்கவே இல்லை, பிதாவுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நமக்கு பயம் வருகிறது. நாம என்ன பண்ணுகிறோம்? நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வந்தா நாம என்ன பண்ணுகிறோம்? நாம தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா? இப்படிப்பட்டதான சூழ்நிலையில நாம முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறோமா? இப்படிப்பட்டதான சூழ்நிலையில நம்மையே முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? இப்படிப்பட்டதான சூழ்நிலையில சாந்தமாகவும் மௌனமாகவும் இருக்கிறோமா? அல்லது வாயினால் நம்முடைய வார்த்தைகளை அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை நாம வெளிப்படுத்துகிறோமா?
இந்த நாட்களில் சற்று சிந்திக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனம். ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எனவே பாருங்க, காரணம் இல்லாமல் பயப்படுகிறோமா அல்லது காரணம் இருந்தும் அஞ்சி கொண்டிருக்கிறோமா? இரண்டுக்கும் ஒரே தீர்வுதான். தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு காரணம் இல்லாமல் பயப்பட மாட்டோம். காரணம் இருந்தாலும் நாம எந்த விஷயத்தை குறித்து அஞ்சி கொண்டு பயந்து கொண்டு இப்படி ஆகிவிடுமோ அல்லது அப்படி ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம் நம்மிடத்துல இருக்காது. எப்பொழுது என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயம் இது பாருங்க, நீ பயம் வந்து என்ன சொல்லணும்னா, இது உன்னால முடியாது என்று சொல்லலாம். இது பயம் நம்மகிட்ட இருந்தா இது உன்னால முடியாது, இதை ட்ரை பண்ணாத அப்படி என்று சொல்லலாம். நாம் அஞ்சி கொண்டு இருந்தோம்னா அவர்கள் நம்மை அதாவது தோற்கடித்து விடுவார்கள். அவரால் நமக்கு தோல்வி உண்டாகும், ஜெயம் உண்டாகாது, உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியே உண்டாகாது. இந்த காரியத்தை எடுத்து வைத்தா இது தோல்விதான் உண்டாகும். அப்படி என்று அதன் அஞ்சி கொண்டிருந்தா இப்படி உள்ளுக்குள்ளாக இருந்து ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம பயம் இருந்தால் எதுவுமே முடியாது என்று சொல்ல தோன்றும். நம்ம எல்லா காரியத்திலும் அஞ்சி கொண்டிருந்தா நம்ம வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் தோல்விதான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் நமக்கு உள்ளாக இருக்கிற அந்த பயத்தினால வெளிப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், திடமாகவும் தைரியமாகவும் இருக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யோசுவாவோடு கூட இருந்தார். யோசுவா 1:9. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பலம் கொண்டு திடமனதாயிரு. தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், பலம் கொண்டு திடமனதாயிரு. நீங்க பயப்பட வேண்டாம். ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். எந்த காரியத்தை குறித்து நீங்க அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறபடியால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நாம சொல்ல வேண்டும் இந்த நாட்கள்ல, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எனக்கு விரோதமாய் ஒருவனும் இருக்க முடியாது. ஆனால் பயம் நம்மிடத்துல இருந்துச்சுன்னா இந்த வார்த்தையை நாம சொல்ல முடியாது. பயம், நாம் எல்லா காரியத்தையும் அஞ்சி கொண்டு இருந்தால் தேவன் நம்மோடு இருக்க மாட்டார். தேவன் நம்ம விட்டு என்ன, இவன் எப்ப பார்த்தாலும் பயந்து கொண்டே இருக்கிறான், என்னை விசுவாசிக்க மாட்டானே, இவன் நம்பிக்கையாக இருக்க மாட்டானே, இவன் ஜபத்தினால இவ்வளவு நாள் படிக்க மாட்டானே, முழுவதுமாக ஒப்படைக்க மாட்டானே, பயம் வந்துச்சுன்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறானே, அப்படி என்று தேவன் எண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தேவன் எண்ணாதபடிக்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், இடமாகவும் தைரியமாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். பலம் கொண்டு திடமனதாயிரு. நாட்டில் இந்த ஒரு பயம் ஒரு பெரிய பிசாசு யூஸ் பண்ணுகிற ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக காணப்படுகிறது. பயம் தேவனுடைய பிள்ளைக்கு வந்துருச்சுன்னா, ஒரு விசுவாசிக்கு வந்துருச்சுன்னா, அவன் மன சோர்வடைந்து சோர்ந்து போய் அடுத்தது பாருங்க, தன்னுடைய என் ஆவிக்குரிய வாழ்க்கை இவ்வளவுதானா, நான் இதுக்காகவா ரட்சிக்கப்பட்டேன். எலியா சொன்னார்ல, ஆண்டவரே ஜீவனை எடுத்துக்கொள்ளும் போதும், இதுக்கு மேல நான் ஊழியம் பண்ண மாட்டேன், இதுக்கு மேல நான் விசுவாசம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது வராதபடிக்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவன் நம்மோடு இருக்கிறார். யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன், நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்ற ஒரு இந்த வார்த்தைகளை நாம பயம் வரும்போது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பயம் வந்து பாருங்க, எதிர்காலம் பற்றிய ஒரு பொய்யாத பயம். எதிர்காலத்தை குறித்து அது நடக்கவே நடந்திருக்காது, ஆனாலும்
ஒரு பொய்யான ஒரு மாயைய பிசாசானவன் கொண்டு வருவான். பாருங்க, அஞ்சுதல் பாருங்க, நிகழ்காலம் பற்றிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து விடுவான். அதுதான் அஞ்சி கொண்டு இருக்கிறது. நிகழ்காலத்துல நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை நினைத்து ஒரு அழுத்தம், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மன அழுத்தத்தை பிசாசானவர் கொண்டு வந்து விடுவான். அதனால நாம என்ன பண்ண வேண்டும் என்றால், அதாவது நம்முடைய விசுவாசத்தினால அதை ஜெயிக்க வேண்டும். தாவீது எப்படி விசுவாசத்தினால கோலியாத்தை ஜெயித்தார், தானியேல் எப்படி விசுவாசத்தினால சிங்கத்தை ஒருபோதும் சேதப்படுத்தாது. அந்த விசுவாசம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போது இந்த பயம், இந்த அஞ்சக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் நடக்காது. பாருங்க, பயம் வந்தா நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும், முழங்கால் படியிட வேண்டும். போய் ஆண்டவரே, போய் கொஞ்ச நேரம் நம்முடைய காரியங்கள்ல, நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? போங்க, தேவனுடைய சமூகத்துல போங்க, அல்லது வீட்டுல ஒரு இடத்துல போய் முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படியிட்டு தேவனிடத்துல காரியத்தை சொல்ல வேண்டும். நாம் எத்தனை பேர் இந்த நாட்கள்ல பயம் வரும்போது தேவனிடத்துல தெரியப்படுத்துகிறோம்? முழங்கால் படியிட்டு தேவனிடத்துல தெரியப்படுத்துகிறோமா? தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறோமா? இது நாம இந்த நாட்கள்ல பயம் வந்த உடனே நாம ஐயோ பாவம் செஞ்சிட்டோமா, அல்லது ஐயோ பிசாசு, இது நாம சில வேளைகள்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சோர்வுனால உண்டாகும், ஒரு மன அழுத்தத்தினால உண்டாகும். இந்த உலகத்துல நடக்கிற காரியத்தை, அதாவது சம்பவங்கள் நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயம் உண்டாகும். ஆனால் அதை குறித்து நாம சோர்வு போயிடக்கூடாது. பயம் வந்தால் போய் முழங்கால் படியிடுங்க. அஞ்சக்கூடிய காரியம் வந்தால் நிலைத்து இருக்க வேண்டும். யாரோட? தேவனிடத்துல நிலைத்து இருக்க வேண்டும். இந்த நாட்கள்ல பயம் வந்துச்சுன்னா நாம நம்முடைய எல்லா காரியமும் போய்விடும். நம்ம உலகம் படியிட மாட்டோம், நாம நிலைத்து இருக்க மாட்டோம். தேவனிடத்துல தேவன் யார், நீ ஏன் என்ன செஞ்ச அப்படி கேள்வி கேட்டுக் கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. பயம் என்னை ஆளாது, அஞ்சுதல் என்னை ஒன்றும் செய்யாது அப்படி என்று நாம சொல்ல வேண்டும். ஏனென்றால் இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசு இந்த பயத்தை ஜெயித்தார். இயேசு இந்த அஞ்சக்கூடிய காரியத்தை அவர் ஜெயித்தது நிமித்தமாக நாமும் இந்த நாட்கள்ல ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இந்த நாட்கள்ல நம்மிடத்துல காணப்படும் இந்த டிப்ரெஷன், இந்த ஆன்சைட்டி, இந்த எதிர்கால பயம் இருக்கலாம். ஆனால் எதற்கும் நாம கவலைப்படாதபடிக்கு இருக்க வேண்டும். அந்த கவலைப்பட்டோம் என்றால் கூட இருந்த அந்த காரியத்துல பயத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டோம் என்றால் நம்முடைய உடம்பு, நம்முடைய மனது எல்லாம் சோர்ந்து போய்விடும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? தேவனிடத்துல முழங்கால் படிக்க வேண்டும். பயம் வருகிறது, நம்மிடத்துல பயம் வருகிறது, அதிகமாக வருகிறது என்றால் நம்ம ஒளியை மறந்து விட்டோம் என்று அர்த்தம். இயேசுவை மறந்து விட்டோம் என்று அர்த்தம். நம்மிடத்துல அஞ்சக்கூடிய காரியங்கள் அதிகமாக வருகிறது என்றால் நம்மை சுற்றி யார் இருக்கிறார் என்ற ஒரு அந்த நம்மை சுற்றி இப்படிப்பட்டதான கோட்டை தேவன் இருக்கிறார் என்று நாம் மறந்து விட்டோம் என்று அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அதிகமாக பயம் வருகிறதா? இயேசுவை மறந்து விட்டோம் என்று அர்த்தம். நம்மளுக்கு அதிகமாக அஞ்சக்கூடிய காரியங்கள் வருகிறதா? நம்மை சுற்றி இருக்கிற அந்த தேவனை, அந்த கோட்டையை நாம மறந்து விட்டோம் என்று அர்த்தம். ஆகவே நாம பயப்படுகிற காரியம் வந்தா நாம சொல்ல வேண்டும், தேவன் என்னோடு இருக்கிறார். நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அதாவது வராது என்று நான் சொல்லவே இல்லை. இந்த நாட்கள்ல, இந்த உலகத்துல, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பயமே வராது, இந்த அஞ்சக்கூடிய காரியமே வராது என்று சொல்லவில்லை. வரும். ஆனால் நாம செய்ய வேண்டியது என்னன்னா, முழங்கால் படியிட வேண்டும். தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். முழுமையாக நம்மை ஒப்படைக்க வேண்டும். சாந்தமாகவும் அமைதியாகவும் இருந்து விட வேண்டும். அப்படி இருக்கும்போது பாருங்க, தானியேல் என்ன பண்ணினார் என்றால் ரொம்ப அமைதியாக அந்த இடத்துல இருக்கிறார். சிங்கத்து உள்ளுக்குள்ள போட்டாங்க. போட்டோட இவர் அமைதியாக இருந்து விட்டார். இவர் அமைதியாக இருந்தது நிமித்தமாக
சிங்கத்தினுடைய வாயை தேவன் கட்டிவிட்டார். இருவர் ஏதாவது பேச ஆரம்பிச்சு ஏதாவது ஈடுபட்டு சண்டை போட சிங்கத்துக்கு முன்னாடி சண்டை போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரே அடியில அடிச்சு சாக. ஆனால் இவர் ரொம்ப அமைதியாக இருந்தது நிமித்தமாக தேவன் இறங்கி அந்த சிங்கத்தின் வாயை கட்டிவிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள்ல பயம் வந்தால் எத்தனை அதாவது சுபிக்க வேண்டும், அதை நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டும். பயம் வருகிறதா உடனே முழங்கால் படிக்கணும். கொஞ்ச நேரம் முழங்கால் படிக்கிட்டு அந்த பயம் போகும்படியாக, ஆண்டவரே இப்படிப்பட்டதான காரியம் இருக்கிறது, அதனால நாம் அதை குறித்து நாம முழங்கால் படிக்கிட்டு தேவனிடத்துல தெரியப்படுத்தும் போது இந்த எல்லா பயத்தையும் இறைவன் மாற்றுவார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல இந்த ஆவிக்குரிய பலவீனத்தை, அதாவது மன அழுத்தம், சோர்வு எல்லாவற்றையும் தேவனிடத்துல தெரியப்படுத்தும் போது கர்த்தர் இந்த எல்லா பயத்தையும் மாற்றுவார், எல்லா அச்சக்கூடிய காரியத்தையும் மாற்றுவார். ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹalleluya. சங்கீதம் 27:1 மறுபடியும் படிக்கலாம். சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். பாருங்க, அவர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், நம்மை ரட்சிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்படி அவர் இருக்கிறபடியால் யாருக்கு பயப்படுவேன்? அவர் நமக்கு ஒளியாய் இருக்கிறார். அவர் நம்மை இருளிலே நடக்க விட மாட்டார். அவர் நம்ம ரட்சிப்பை கேள்விக்குறியாக்க மாட்டார். நீ ஏன் ரட்சித்த அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டார். அப்படி இருக்கிற நிமித்தமாக யாருக்கு பயப்படுவேன்? அடுத்ததா பாருங்க, கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். அவர் என்னை ஜீவனை கொடுக்கக்கூடியவர், என் ஜீவனுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடியவர். அதனால யாருக்கு அஞ்சுவேன்? அதுபோல இந்த நாட்கள்ல நாம் நம்முடைய சூழ்நிலையை அறிந்து நாம இந்த பயத்தை மாற்றி, பயம் வரும்போது தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஜெபித்து அந்த பயத்தை போக்க வேண்டும். தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். முழுமையாக நம்மை ஒப்படைக்க வேண்டும். சாந்தமாகவும் மௌனமாகவும் இருக்க வேண்டும். இப்படி யாரெல்லாம் செய்கிறீர்களோ தேவன் அவர்களோடு கூட இருப்பார். அவர்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார். நமக்கு விரோதமாய் ஒருவரும் நம்மை எதிர்க்க யாராலும் முடியாத ஒரு காரியமாக காணப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல இப்படி செய்து நாம தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோமாக. இந்த நாட்கள்ல நம்மிடத்துல பயத்து நிமித்தமாக, அஞ்சக்கூடிய காரியத்தின் நிமித்தமாக சோர்வு காணப்படுகிறோமா? அந்த சோர்வு, அந்த ஆவிக்குரிய சோர்வை மாற்றி உற்சாகமாக காணப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஹalleluya. சோத்ரம் 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 சோத்ரம். ஹalleluya 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 ஹalleluya.